இலங்கை வங்கிக் கணக்குகளுக்கு வரும் பணம் ஆளும் தரப்புடன் முன்னாள் ஜனாதிபதிகளான மஹிந்த கோட்டா மைத்திரி சர்ச்சையை ஏற்படுத்திய கொழும்பு மாணவன் விவகாரம் மூத்த சிஐடி அதிகாரி வெளியிட்ட தகவல் மக்களை அவதானம் தங்க நகைகளால் ஏற்படும் ஆபத்து குறித்த எச்சரிக்கை மஹிந்தவின் உயிருக்கு அச்சுறுத்தல் வெளியாகியுள்ள அதிர்ச்சியூட்டும் தகவல் ஈரானை தாக்கினால் களமிறங்க உள்ள ஆயுதப்படை ஆபத்தின் விளிம்பில் அமெரிக்கா. ஜனவரி மாதத்துக்கான அஸ்வஸ்ம உதவித்தொகை தொடர்பில் அறிவிப்பு ஒன்று வெளியாகியுள்ளது. அதன்படி அஸ்வஸ்ம நலன்புரி திட்டத்தின் முதலாம் மற்றும் இரண்டாம் கட்டங்களின் கீழ் உள்ள பயனர்களுக்கான ஜனவரி மாத கொடுப்பனவுகளும் இரு கட்டங்களுக்குமான ஜனவரி மாத முதியோர் கொடுப்பனவுகளும் இன்று அவர்களின் வங்கிக் கணக்குகளில் வரவு வைக்கப்படும். குறித்த விடயத்தை நிதி திட்டமிடல் மற்றும் பொருளாதார மேம்பாட்டு அமைச்சகம் அறிவித்துள்ளது. அதன்படி முதலாம் கட்டத்தின் கீழ் 14,15,584 பயனாளி குடும்பங்களுக்கு 1,123 கோடியே 47,13,750 ரூபாய் நிதி வங்கிக் கணக்குகளில் வரவு வைக்கப்பட்டுள்ளது. மேலும் முதலாம் கட்டத்தின் கீழ் ஜனவரி மாத முதியோர் கொடுப்பனவாக 6,18,440 பயனாளிகளுக்கு 309 கோடியே 22 லட்சம் ரூபாய் நிதி வரவு வைக்கப்பட்டுள்ளது. மேலும் இரண்டாம் கட்டத்தின் ஜனவரி மாத கொடுப்பனவாக 2,48,454 பயனாளி குடும்பங்களுக்கு 223 கோடியே 51,37,500 ரூபாய் நிதி அவர்களின் வங்கிக் கணக்குகளில் வரவு வைக்கப்பட்டுள்ளது. இரண்டாம் கட்டத்தின் கீழான ஜனவரி மாத முதியோர் கொடுப்பனவாக 68,183 பயனாளிகளுக்கு 34 கோடியே 9,15,000 ரூபாய் நிதி அவர்களின் வங்கிக் கணக்குகளில் வரவு வைக்கப்பட்டுள்ளது. இலங்கையில் ஏற்பட்டுள்ள அரசியல் முரண்பாடுகளுக்கு மத்தியில் ஆளும் தரப்புடன் முன்னாள் ஜனாதிபதிகள் இணைந்து கொண்டவை குறித்து தென்னிலங்கையில் அதிகம் பேசப்பட்டு வருகின்றது. முன்னாள் ஜனாதிபதிகளான மஹிந்த ராஜபக்ச, கோட்டாபாய ராஜபக்ச மற்றும் மைத்ரிபால சிறிசேன ஆகியோர் ஒரே இடத்தில் சந்தித்துக் கொண்டதாக தெரியவந்துள்ளது. இந்தியாவின் 77வது குடியரசு தினத்தை முன்னிட்டு இலங்கையில் உள்ள இந்திய உயர்ஸ்தானிகர் ஆலயம் கடந்த 26ஆம் தேதி இரவு விசேட வரவேற்பு நிகழ்வு ஒன்றை ஏற்பாடு செய்திருந்தது. இந்த நிகழ்வில் இலங்கையின் முக்கிய அரசியல் தலைவர்கள் பலர் கலந்து கொண்டனர். மக்கள் விடுதலை முன்னணியின் பொதுச் செயலாளர் ரில்வின் சில்வா, முன்னாள் ஜனாதிபதிகளான மஹிந்த ராஜபக்ச, கோட்டாபாய ராஜபக்ச மற்றும் மைத்ரிபால சிறிசேன, அமைச்சர் வைத்தியர் நளின் ஜெயதிஸ் ஆகியோர் விழாவில் பங்கேற்றனர். அனைவரும் ஒரே மேசையில் அமர்ந்திருந்து கலந்துரையாடியமை அரசியல் மட்டத்தில் பேசுபொருளாக மாறியுள்ளது. இந்த சந்திப்பின் போது இந்திய இலங்கைக்கு இடையிலான ராஜதந்திர உறவுகள் மற்றும் நட்புறவு குறித்து கலந்துரையாடப்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது. கொழும்பில் உள்ள பிரபல பாடசாலை ஒன்றின் சிரேஷ்ட மாணவ தலைவர் ஒருவரின் மோசமான நடவடிக்கை தொடர்பில் குற்றப்புலனாய்வு துறையினர் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர். இந்த நிலையில் 3 வாரங்களுக்கு முன் அம்மாணவனிடமிருந்து தொடர்புடைய காணொலிகளை இணையத்திலிருந்து நீக்குமாறு கோரிக்கை முன்வைக்கப்பட்டுள்ளதாக மூத்த சிஐடி அதிகாரி ஒருவர் உறுதிப்படுத்தியுள்ளார். குறித்த மாணவன் அப்பாடசாலையில் உள்ள 4 பெண் ஆசிரியர்களுடன் சமூக பிறழ்வான நடத்தைகளில் ஈடுபட்டதாகவும் காணொலி அழைப்பின் மூலமாக அவர்களுடன் உரையாடி அவற்றை பதிவு செய்து வைத்திருந்ததாகவும் அண்மையில் பல தகவல்கள் பகிரப்பட்டு வருகின்றது. இந்த நிலையில் அந்த மாணவன் பாடசாலையின் தலைமை மாணவ தலைவராக இருந்த நிலையில் தற்போது அவர் அந்த பதவியிலிருந்து நீக்கப்பட்டுள்ளதாகவும் தொடர்புடைய பெண் ஆசிரியர்களை இடைநீக்கம் செய்யப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. 4 பெண் ஆசிரியர்களையும் அந்த மாணவன் தவறான வழிநடத்தி ரகசியமாக அவற்றை பதிவு செய்ததாக தெரிவிக்கப்படுகிறது. அதே நேரம் பதிவு செய்யப்பட்ட காட்சிகள் பின்னர் வேறொரு தரப்பினரால் இணையத்தில் கசியவிடப்பட்டதாக கூறப்படுகின்ற நிலையில் பாடசாலை அமைந்துள்ள பகுதிகளில் உள்ள போலீஸ் நிலையத்துக்கு இதுவரை எந்த அதிகாரப்பூர்வ முறைப்பாடுகளும் கிடைக்கவில்லை என்று கூறப்படுகின்றது. இருப்பினும் இந்த சம்பவம் ஒரு வருடத்துக்கு முன் நடந்ததாகவும் தற்போது தகவல்கள் வெளியாகியுள்ளதாகவும் அதனைத் தொடர்ந்து பாடசாலையினர் உடன் நடவடிக்கை எடுக்கப்பட்டதாகவும் கூறப்படுகின்றது. இதற்கிடையில் தொடர்புடைய மாணவன் சுமார் 3 வாரங்களுக்கு முன்னர் இலங்கை கணனி அவசர நடவடிக்கை பிரிவில் இந்த காணொலி விவகாரம் குறித்து முறைப்பாடு அளித்ததாக தெரிவிக்கப்பட்டது. அதன்போது சம்பந்தப்பட்ட காணொலிகள் பிற தரப்பினரால் வெளியிடப்பட்டதாகவும் தனது தனி உரிமையை பாதுகாக்க அவற்றை நீக்க வேண்டும் என்றும் அந்த மாணவன் கோரியுள்ளதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் முதலில் குற்றப்புலனாய்வு துறைக்கு சென்று அது குறித்து முறைப்பாடு அளிக்குமாறு அந்த நிறுவனம் அவருக்கு அறிவுறுத்தியுள்ளது. அதன்படி குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் கணனி குற்றப்புலனாய்வு பிரிவில் இணையத்திலிருந்து தொடர்புடைய காணொலிகளை நீக்குமாறு கோரிக்கை முன்வைக்கப்பட்டதாக தெரிவிக்கப்படுவது உண்மை என்றும் அங்குள்ள மூத்த அதிகாரி ஒருவர் கூறியுள்ளார். இந்த முறைப்பாட்டை தொடர்ந்து அந்த மாணவன் உள்ளிட்டோருக்கு எதிராக விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாக குறித்த அதிகாரி தெரிவித்துள்ளார்.
நாட்டில் தற்போது தங்க நகைகளை கொள்ளையிடும் நடவடிக்கைகள் தீவிரமடைந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. நாளுக்கு நாள் தங்க நகைகள் கொள்ளையடிக்கப்படும் சம்பவங்கள் அதிகரித்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. கடந்த சில தினங்களுக்கு முன்னர் ஹட்டன் பகுதியில் நகை வாங்குவது போல பாவனை செய்த நபர் ஒருவர் நகைக்கடைக்குள் வைத்து தங்க நகைகளை கொள்ளையிட்டு சென்றிருந்தார். இந்த நிலையில் 2 தினங்களுக்குள் முச்சக்கர வண்டி சாரதி ஒருவரிடமிருந்து தங்க நகைகள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ள சம்பவம் கொழும்பில் பதிவாகியுள்ளதாக கூறப்படுகிறது. மோதரையில் இருந்து புறக்கோட்டைக்கும் பின் வெள்ளவத்தை கடற்கரைக்கும் முச்சக்கர வண்டியொன்றில் பயணித்த குழுவினர் முச்சக்கர வண்டி சாரதியிடமிருந்து தங்க நகைகளை பறித்து சென்றுள்ளதாக தெரிய வருகிறது. மிக நீண்ட சவாரி மேற்கொண்டதன் காரணமாக சாரதிக்கு குடிப்பதற்கு பால் பக்கெட் ஒன்றினை பயணம் செய்தவர்கள் கொடுத்ததாகவும் அதன் பின்னர் சாரதியிடமிருந்து தங்க நகைகள் கொள்ளையடிக்கப்பட்டதாக தெரிய வருகின்றது. கடந்த நாட்களில் இதுபோன்ற பல சம்பவங்கள் பதிவாகியுள்ள நிலையில் பொதுமக்கள் மிகவும் அவதானத்துடன் இருப்பது அவசியமாகிறது. பொது இடங்கள் உள்ளிட்ட இடங்களுக்கு செல்லும் போது, போக்குவரத்தின் போது அல்லது வீடுகளில் தனிமையில் இருக்கும் போது மிகுந்த அவதானத்துடன் செயற்படுமாறு வலியுறுத்தப்பட்டுள்ளது. இதுபோன்ற கொள்ளை நடவடிக்கைகளில் ஈடுபடுபவர்களால் உயிருக்கு ஆபத்து ஏற்படக்கூடும் என்ற அடிப்படையில் முன்னெச்சரிக்கையோடு செயற்படுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. கொழும்பு கிருளப்பனையில் உள்ள முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் வீட்டின் மேல் 2 முறை ஆளில்லா விமானங்கள் பறந்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. இந்த ஆளில்லா விமானம் நேற்றைய தினம் பிற்பகல் பறக்கவிடப்பட்டதாக தென்னிலங்கை ஊடகம் ஒன்று தகவல் வெளியிட்டுள்ளது. இது மஹிந்த ராஜபக்சவின் உயிருக்கு அச்சுறுத்தல் என்றும் இது தொடர்பாக போலீசில் முறைப்பாடு அளிக்கப்பட்டிருந்தாலும் இதுவரை எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என்றும் கூறப்படுகின்றது. இந்த ஆளில்லா விமானங்கள் பறக்கவிடப்பட்டது ஒழுங்கமைக்கப்பட்ட முறையில் செய்யப்பட்டதா என்பதில் கடுமையான சந்தேகம் இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச கொழும்பு விஜயராமையில் உள்ள தனது உத்தியோகபூர்வ இல்லத்திலிருந்து வெளியேறி தற்போது கொழும்பு கிருளப்பனையில் உள்ள ஒரு வீட்டில் வசித்து வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. ஈரானுக்கு ஆதரவாக அமெரிக்காவை குறிவைத்து தற்கொலை படை தாக்குதல் நடத்த தயாராகி இருப்பதாக ஆயுத குழு ஒன்று அறிவித்துள்ளது. ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையில் போர் பதற்றம் ஏற்பட்டுள்ள நிலையில் ஈரானை தாக்க அமெரிக்கா தயாராகி வருகின்றது. ஈரானை தாக்கும் வகையில் அமெரிக்கா தனது போர்க்கப்பல்களை அனுப்பி வைத்துள்ளது. மேலும் போர் விமானங்களை மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் உள்ள விமான தளங்களில் குவித்து வருகின்றது. இதனால் அமெரிக்க ஈரான் இடையே போர் வெடிக்கும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. இந்த நிலையில்தான் ஈரானுக்கு ஆதரவாக அமெரிக்காவை குறிவைத்து தற்கொலைப்படை தாக்குதல் நடத்த தயாராகி இருப்பதாக ஆயுத குழு ஒன்று அறிவித்துள்ளது. ஈரான் கடும் பொருளாதார நெருக்கடியில் சிக்கியுள்ளதால் அங்கு அத்தியாவசிய பொருட்களின் விலைகள் அதிகரித்துள்ள நிலையில் பொதுமக்கள் போராட்டம் நடத்தி வருகின்றார்கள். இதற்கு இஸ்ரேல், அமெரிக்கா ஆதரவு தெரிவித்துள்ளது. இதனால் இந்த போராட்டத்தின் பின்னணியில் அமெரிக்காவும் இஸ்ரேலும் இருக்கலாம் என ஈரான் குற்றம் சாட்டுகின்றது. ஈரானையொட்டிய கடல் பகுதிகளில் அமெரிக்கா தனது போர்க்கப்பல் என்று அறியப்படும் USA ஆபிரகாம் லிங்கன் விமானம் தாங்கிய போர்க்கப்பலை அமெரிக்கா அனுப்பியுள்ளது. இதனால் ஈரானில் பெரும் பதற்றம் நிலவி வருகின்றது. அமெரிக்காவுக்கு பதிலடி கொடுக்க ஈரானும் தயார் நிலையில் உள்ளது. இந்த நிலையில்தான் ஈரானுக்கு ஆதரவாகவும் அமெரிக்காவுக்கு எதிராகவும் ஒரு குழுவினர் களமிறங்கியுள்ளனர். அமெரிக்காவை குறிவைத்து தற்கொலைப்படை தாக்குதல் நடத்துவதாக ஈராக்கில் செயற்பட்டு வரும் ஹதாயின் ஹஸ்புல்லா அமைப்பு அறிவிப்பு வெளியிட்டுள்ளது. ஹதாயின் ஹஸ்புல்லா அமைப்பைச் சேர்ந்தவர்கள் வெள்ளை நிற துணிகளை அணிந்து கொண்டு தற்கொலைப்படை தாக்குதல்களுக்கான ஆவணங்களில் கையெழுத்திடும் காணொலிகள் தற்போது வெளியாகியுள்ளது. ஈரானை பாதுகாக்கவும் பெரிய மோதலுக்கான தயார்படுத்தலாகவும் இந்த நடவடிக்கை எடுப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. மேலும் ஈரானுக்கு ஆபத்து வரும் பட்சத்தில் பெரிய போருக்கும் தயாராக இருக்க வேண்டும் என்று தனது ஆதரவாளர்களுக்கு கதாயின் ஹஸ்புல்லா அமைப்பு அழைப்பு விடுத்துள்ளது. இந்த அமைப்பு ஈரான் ஆதரவில் செயற்பட்டு வருகின்றது. கடந்த 2003ஆம் ஆண்டு உருவாக்கப்பட்டுள்ளது. ஈராக் ஜனாதிபதி சதாம் ஹுசைனின் ஆட்சி கவிழ்க்க அமெரிக்கா, பிரித்தானியா கைகோர்த்த போது இந்த ஹதாயின் ஹஸ்புல்லா அமைப்பு உருவாக்கப்பட்டது. சதாம் ஹுசைன் அமெரிக்க படைகளால் பிடிக்கப்பட்டு அவரது ஆட்சி கவிழ்க்கப்பட்ட பிறகு அவர் 2006 டிசம்பர் 30 தூக்கிலிடப்பட்டார். இந்த ஹதாயின் ஹஸ்புல்லா அமைப்பு ஈராக்கின் மக்கள் ஆதரவுடன் செயற்பட்டு வருகின்றது. அமெரிக்காவில் ஏற்கனவே பயங்கரவாத பட்டியலில் சேர்க்கப்பட்டுள்ளது. அது மட்டுமின்றி இதற்கு முன்பு அமெரிக்கா மற்றும் அது நட்பு நாடுகளின் வீரர்கள் அவர்கள் வசிக்கும் இடங்களை குறிவைத்து இந்த ஹதாயின் ஹஸ்புல்லா அமைப்பு தாக்குதல் நடத்தியுள்ளது. இப்போது ஈரானுக்கு ஆதரவாக இந்த அமைப்பு களமிறங்கியுள்ளதாக குறிப்பிடப்படுவது அமெரிக்காவுக்கு சிக்கலை ஏற்படுத்தியுள்ளது.